அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ப்ரொமோட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு த அதர் கிளாஸ். அடுத்த வகுப்புக்கு மாணவர்களை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயும் போல் நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் யூஆர்எல்லில் போய் டிஎன்எம்இஸ்ன்னு அடிங்க. அடித்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எமிஸ் டிஎன் ஸ்கூல்ஸ்னு வந்திருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே உங்கள் ஸ்கூலுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதில் அந்த 3 லைன்ஸ் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டூடெண்ட் கீழே என்ரோல்மெண்ட் கீழே ப்ரொமோஷன் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பேக் வந்துட்டு திரும்ப அந்த 3 லைன்ஸில் போய் ஸ்டூடெண்ட்டில் போய் ஸ்டூடெண்ட் சம்மரின்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ஸ்கூலில் வந்து ப்ரைமரி ஸ்கூலு 5th வரைக்கும் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே அந்த 5th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிசி வந்து ஜென்ரேட் பண்ணி எல்லாத்தையும் காமன் புல்லில் போட்டிருப்பீங்க. இப்போ இதே இது வந்து 8th இருக்காங்க அப்படின்னா, 8th தான் நம்ம ஸ்கூலை விட்டு வெளியே போகிற பிள்ளைங்க. அதனால் 8th வந்து எல்லாமே டிசி ஜென்ரேட் பண்ணி காமன் புல்லில் போட்டிருப்பீங்க. இதே இது வந்து ஹை ஸ்கூலாக இருந்தால் 10th, ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருந்தால் 12th, சரிங்களா? இப்போ நம்ம காமன் புல்லில் போட்ட பிறகு அந்த கிளாஸ்க்கு நேராக இங்கே பாருங்கள் 0 காட்டுதான்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். பார்த்தா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். இப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து மிடில் ஸ்கூலுங்கனால 8th இங்கே பாருங்கள், பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே 0 காட்டுதா. அப்போ நான் வந்து ப்ரொமோட் பண்ணி அவங்கள காமன் புல்லில் போட்டேன்னு அர்த்தம். டிசி ஜென்ரேட் பண்ணியாச்சு. இது சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதர் கிளாஸ் 10th எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க நீங்கள், சரிங்களா? அதாவது வந்து நம்மளுக்கு வந்து 10th கிளாஸ் எது ப்ரைமரிக்கு அப்படின்னா 5th கிளாஸு, மிடில் ஸ்கூலுக்கு வந்து 8th, ஹை ஸ்கூலுக்கு 10th, ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு 12th, சரிங்களா? இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் 0 போட்டிருக்கோமா, டிசி கொடுத்து காமன் புல்லில் போயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லை சப்போஸ் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அதில் வந்து நிற்கிது அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து டிசி ஜென்ரேட் பண்ணி காமன் புல்லில் போட்ட அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஸ்டூடெண்ட்டுங்கிற டச் பண்ணிவிட்டு இந்த ப்ரொமோஷனுங்கிறதுல போங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன் வந்திருக்கும். இப்போது உங்கள் ஸ்கூல் வந்து ப்ரைமரி ஸ்கூலாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 5th வந்து நம்ம காமன் புல்லில் போட்டுறோம். நெக்ஸ்ட்டு 4th, 3rd, 2nd, 1st அந்த மாதிரி போகணும். இதே வந்து மிடில் ஸ்கூலாக இருந்துச்சுன்னா 7th, 6th, 5th, 4th, 3rd, 2nd, 1st அந்த மாதிரி போகும். இதே ஹை ஸ்கூலாக இருந்தால் 9th, 8th, 7th, 6th அந்த மாதிரி போகும். அதே மாதிரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் +1 இந்த மாதிரி வந்து கீழே அப்படியே போய்கிட்டே இருக்கும். 10th வந்து அவங்க வந்து போயிடுவாங்க வெளியில். இதே மாதிரி ஒவ்வொன்றா அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போ 7th வந்து நான் டச் பண்ணுறேன். 8th வந்து வெளியே போனதுனால இப்போ பாருங்கள் 7th டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு செக்ஷன் ஏங்கிறத டச் பண்ணிக்கோங்க. இப்போ இதே இது தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம்னு இருக்கும். நீங்கள் எந்த மீடியமோ அந்த மீடியத்தை வந்து அந்த செக்ஷனை போட்டுட்டு கெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டு எல்லாமே எம்இஸ் ஐடியோடு கொடுத்துருப்பாங்க, அவங்க நேமோடு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த இடத்துல இந்த இடத்துல இதை டச் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் டச் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து கிளிக் ஆகிடும், சரிங்களா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக கொடுக்குறதா இருந்தாலும் இதை இப்போ நம்ம ஃப்ரம் வந்து 7th போட்டிருக்கோம். 7thலேருந்து அவங்க எங்கே போகிறாங்க, 8th போகிறாங்க. அப்போ இந்த ஃபீல்டு வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். 8th போட்டுருங்க. செக்ஷன் வந்து ஏ. இதே இது வந்து உங்களுக்கு தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியத்தை பிஆ சிஆ என்ன செக்ஷன் இருக்கோ அந்த செக்ஷனை போட்டுருங்க. நீங்கள் இப்போ நல்லா பாருங்கள், ஃப்ரம் 7thலேருந்து 8th போகிறாங்க, சரிங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன், மிடில் ஸ்கூலாக இருந்தால் 8th காமன் புல்லில் போயிடுவாங்க. 7th தூக்கி 8th போடணும், 6th தூக்கி 7th போடணும், சரிங்களா? இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் மேலே இருக்க அந்த டிக்கை வந்து கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ ப்ரொமோட்டும் கொடுத்துருங்க. நீங்கள்
கொடுத்தனீங்க பாருங்கள். ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு ப்ரொமோட் 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 7th A to 8th Aன்னு கேட்குது. இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக. என்ன இந்த 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் 8th போடுறீங்களான்னு கேட்டிருக்கு. எஸ்ஸுன்னு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட் ப்ரொமோட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி இப்படி போயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இப்போ யாராவது ஒரு டீச்சர் மட்டும் இதை கரெக்டாக பண்ணணும். மாறி மாறி பண்ணால் கிளாஸ் செக்ஷன் வந்து மாறிடும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் நம்முடைய ஆப்புக்கு வந்து டிஎன்ஏசிடி ஆப்பில் போய் கரெக்டாக அது வந்து செட் ஆகும். சரிங்களா? அதனால் ஏதாவது ஒரு டீச்சர் மட்டும் இதை எடுத்து பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து 7th பண்ணிட்டோம். அடுத்து வந்து உங்களுக்கு 6th காட்டுறேன் நான். 6th வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு செக்ஷன் ஏன்னு போட்டு அதே மாதிரி தான் கெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுன்னு போட்டுருங்க. போட்டுறீங்க பாருங்கள், எல்லா ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து வந்திருக்கும். சரிங்களா? எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ 6th வந்து எங்கே போட போகிறோம், நம்ம 7th போட போகிறோம். கிளாஸ் 7th போட்டு செக்ஷன் ஏன்னு கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இங்கே கீழே போய் இந்த இடத்துல இதை டச் பண்ணுங்கள். எல்லாமே டச் ஆகிடும். எல்லாத்துலேயும் நம்ம வந்து ப்ரொமோட் போடுறோம். நம்ம ப்ரொமோட்டும் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு ப்ரொமோட் 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 6th A to 7th Aன்னு கேட்குது. ஆமாம், எஸ்ன்னு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட் ப்ரொமோட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி போயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ வந்து லாங்காக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். சப்போஸ் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் விட்டுருந்தாலும் நம்ம திரும்ப போய் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 6th கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து 5th கொடுக்க போகிறோம். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டிசி கொடுக்கணும்னாலும் ஃபஸ்ட்டே கொடுத்துருங்க. சரிங்களா? கெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுன்னு இந்த எல்லா லிஸ்ட்டுமே வந்துருச்சு உங்களுக்கு. சரியா? இப்போ இவங்களை நம்ம வந்து 6th போட போகிறோம். கொடுத்துட்டு இங்கே போய் டச் பண்ணுங்க. எல்லாமே டச் ஆயிரும். ப்ரொமோட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், 5th வந்து 6th போடுறீங்களான்னு கேட்டுருக்கு. எஸ்ன்னு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் இதை கொடுத்துட்டு நீங்கள் டிஎன்ஏசிடி ஆப் அட்டனன்ஸ் ஆப்லேயே செக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ கிளாஸ் நம்ம சேஞ்சஸ் எல்லாமே கரெக்டாக அந்தந்த செக்ஷன்லாம் அந்தந்த பிள்ளையை போயிருப்பாங்க. இப்போ நம்ம 5th கொடுத்துட்டோம். அடுத்து இப்போ நம்ம வந்து 4th கொடுக்க போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பூராமே எல்லாமே மாறிடும். அதனால் ஏதாவது ஒரு டீச்சர் மட்டும் இந்த வேலையை பண்ணுறது ரொம்ப நல்லது. கீழே கொடுத்துட்டு திரும்ப அந்த செக்ஷன் எந்த கிளாஸ் போடுறீங்களோ ப்ரொமோட் கொடுத்துருங்க. இப்போ 4th வந்து 5th வந்துட்டாங்க. சரியா? இப்போ 3rd வந்து நம்ம வந்து 4th வைக்கணும். இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக ப்ரொமோட் ஆகிட்டாங்க. இப்போ 2nd வந்து நம்ம வந்து 3rd வைக்கணும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லைன்னா போர் அடிக்குன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிங்கன்னா அப்புறம் புரியாமல் போயிடும். தேர்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூட நீங்கள் டிஎன்ஏசிடி ஆப்பில் போய் கூட செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்டனன்ஸ் கரெக்டாக வருதா அப்படின்னு கூட செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு நாள் விட்டுட்டு கூட செக் பண்ணுங்கள். இது மேக்ஸிமம் மார்னிங் டயத்தில் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட் ப்ரொமோட்டர் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. நான் எல்லா கிளாஸ் போட்டேன். நான் மீதி இருக்கிறது
இப்போ நம்ம மறந்துட்டு திரும்ப அதே தான் போட்டால் கூட அது வராது பாருங்கள். நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு வருதான், வராது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, ஏன்னா அந்த பிள்ளைய ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிருங்க எல்லாமே. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை வந்து நான் என்ன செய்கிறேன்னா செகண்டில் போடுறேன் நான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் போதான்னு கேட்டிருக்கு. ஆமான்னு கொடுத்துங்க. அவ்வளோ ஸ்டூடெண்ட் ப்ரொமோட்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து வேகண்ட்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு. நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத எதில் போய் நீங்கள் வந்து பார்க்கலான்னா, திரும்ப நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் சம்மரி டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அதில் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் சம்மரியை செக் பண்ணிவிட்டு, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து கீழே 00ன்னு காட்டினேன் 8th. இப்போ மேலே பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு தான் 00ன்னு காட்டும். அப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து அட்மிஷன் போடணும். சரிங்களா? இப்போ எனக்கு எல்லாமே மாறிடுச்சு பாருங்கள். 7th 8th வந்துருச்சு. இதே இது வந்து 6th வந்து 7th பண்ணிட்டாங்க. எல்லாமே மாறி இருக்கும். எல்லாமே மாறிடுச்சு எனக்கு. எல்லாமே சேஞ்சஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம இதில் போய் செக் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, அட்டனன்ஸ் ஆப்பில் போய் நாளைக்கு போய் மறுநாள் போய் இன்றைக்கி போடுறோம்னா மறுநாள் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 00ன்னு காட்டும். அதாவது உங்கள் ஸ்கூலில் எது கடைசி வகுப்போ அந்த வகுப்பு வந்து 00 காட்டணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெர்மினல் கிளாஸ் வந்து 00ன்னு காட்டும். ஸ்டூடெண்ட்டை ப்ரொமோட் பண்ண பிறகு எது கடைசி கிளாஸோ அது வந்து உங்களுக்கு வந்து 00ன்னு காட்டும். ப்ரைமரியாக இருந்தால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு வந்து 00ன்னு காட்டும். இதே இது வந்து உங்களுக்கு வந்து மிடில் ஸ்கூலாக இருந்தால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 00ன்னு காட்டும். ஹை ஸ்கூலாக இருந்தால் 6th 00ன்னு காட்டும். ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருந்தாலும் 6th 00ன்னு காட்டும். அதாவது ப்ரொமோட் பண்ணி முடித்த பிறகு. சரிங்களா? அட்மிஷன் போடுறதுக்காக. இதே இது வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்தந்த ஸ்கூலில் மிடில் ஸ்கூல்னால் 8th 00ன்னு காட்டும். ப்ரைமரியாக இருந்தால் 5th 00ன்னு காட்டும். சரிங்களா? ஹை ஸ்கூலாக இருந்தால் 10th, இதே ஹையர் செகண்டரியாக இருந்தால் 12th காட்டும். சரிங்களா? இதைத்தான் இவ்வளோ தான். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு கிளாஸாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். லாங் வீடியோன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுறாங்க. எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.